ஒன்றிய அரசின் யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அறிவித்த சட்டம் அல்லது விதிமுறை, உயர்கல்வி நிறுவனங்களுக்கான விதிமுறை ஆதரித்த தமிழ்நாடு முதலமைச்சர் போராட்டத்தில் குதித்த புள்ளையாண்டாஸ், மௌனம் காக்கும் சாதி தலைவர்களான சீமான், அன்புமணி. விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். என்னப்பா எங்கள் அண்ணன் சீமான பொசுக்குன்னு சாதி தலைவன்ட்ட, எங்கள் அண்ணன் சின்னையா அன்புமணியை சாதி தலைவன்ட்ட அப்படிங்கிற விவாதத்துக்கெல்லாம் நம்ம ரெண்டாவதாக வருவோம். முதல்ல யூஜிசின்னா என்னென்னா, உயர்கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிற, அதுக்கான விதிமுறைகளை வகுக்கிற, பாடத்திட்டங்களை, கல்வி அமைப்பு, அதாவது அந்த நிறுவனங்களை நடத்துகிற முறைகளெல்லாம் வகுக்கிற ஒரு ஒரு ஒன்றிய அரசோட நிறுவனம் தான் யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து ஒரு வரையறையை கல்வி நிறுவனங்களுக்கு, உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வகுத்து கொடுக்குது. என்ன வரையறை அப்படின்னா, உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடு வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. வருடம் வந்து அந்த சாதிய பாகுபாடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதோட மாணவர்களோட தற்கொலை, அந்த வார்த்தையை நம்ம மியூட் பண்ண வேண்டிய இருந்தாலும் வரும். அந்த தற்கொலைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருது. எதன் காரணமாக அப்படின்னா, சாதி மற்றும் மத ரீதியிலான பாகுபாடு, மாணவர்களுக்கு இடையிலான பாகுபாட்டின் காரணமாக இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது ஒரு யுஜிசியோட புள்ளி விவரத்தின்படியே 2014 2021 வரைக்குமான அதிகாரப்பூர்வ தகவல், யுஜிசியோட அதிகாரப்பூர்வ தகவலே 68 மாணவர்கள் இது வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 68 மாணவர்களில் வெறும் எஸ்சி மாணவர்கள் கிடையாது, வெறும் எஸ்டி மாணவர்கள் கிடையாது, ஓபிசி மாணவர்கள் உட்பட. ஓபிசின்னா யார்? எம்பிசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம். எம்பிசி பிசின்னா யார்? அது முதலியாராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், நாயுடுவாக இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், என்ன ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிற எந்த சாதியை சேர்ந்தவங்களாக வேணா இருக்கலாம். அந்த சாதியை சேர்ந்த வீட்டு பிள்ளைகளும் கூட அங்கே போய் சாதிய தீண்டாமையினால், சாதிய ஒடுக்குமுறையினால், கல்வி நிறுவனங்களில் சக மாணவர்களோட சாதிய தீண்டாமையினால் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் தற்கொலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இல்லை, 68 பேர். அதிகாரப்பூர்வ தகவல்லே 68 பேர். அதிகாரப்பூர்வ தகவலுக்கு ஒரு சம்பவத்தை கொண்டு வர்றதுங்கிறதே சவாலான விஷயம். அப்படி சவாலான விஷயமாக கொண்டு வரப்பட்ட தகவலே 68 பேர் வந்து யுஜிசியால் அறிவிக்கப்பட்ட நம்பர்ஸ். 68 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் புகார்கள் மட்டுமே 2019 173 இருந்தது. 2023-24 கிட்டத்தட்ட 328 புகார்கள் வந்து இருக்குது. இப்போ இவ்வளவு கொடூரமாக, இவ்வளவு மனிதத்தன்மையற்ற செயலாக, அதுவும் கல்வி நிறுவனங்களில் படிக்கிற இடங்களில் இவ்வளோ பெரிய சாதிய பாகுபாடும் மத பாகுபாடும் இருக்கே அப்படிங்கிற காரணத்தினாலையும், ஏற்கனவே 2012 வந்து இதுக்கான ஒரு வரையறை வந்து விதிமுறைகள் வந்து வகுக்கப்பட்டிருந்தாலும் அது போதுமானதாக இல்லாததன் காரணமாகவும், ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் ரோஹித் வெமுலா அப்படிங்கிற மாணவர் சாதிய ஒடுக்குமுறையினால், தீண்டாமையினால் தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த விஷயம் நாடு தழுவி பரபரப்பாக பேசப்பட்டதுனாலையும், அந்த சட்டம் போதாது அப்படிங்கிறதுனால இப்படி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் புதிய விதிமுறைகள் வகுக்கப்படுது. பழைய விதிமுறை 2012 விதிமுறை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும், அதுவும் கூட முழுமை பெற்றதாக இல்லாமலையும், ஒரு புகாருக்கு எதிராக 60 நாளுக்குள்ள நடவடிக்கையோ விசாரணையோ நடத்தி முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குளறுபடிகளும், ஒரு விசாரணை மட்டுமே நடந்தால் போதும், பெரிய அளவில் அதில் தண்டிக்கப்படுவதற்கான வழிகளோ, அந்த ஒடுக்குமுறையை ஏவுகிற மாணவர்கள் மீது நடவடிக்கை, கடுமையான நிர்வாக ரீதியிலான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழிமுறைகளோ இல்லாமல் இருந்ததின் காரணமாக இந்த புதிய விதிமுறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிசி மாணவர்களையும் உள்ளே இணைக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி மட்டும் இல்லாமல். ஏன் சும்மாவா ஓபிசி மாணவர்களை இணைக்கல? ஏற்கனவே நாம் சொன்னல 68 சூசைட் நடந்திருக்கு இல்லையா? அதாவது அது படுகொலைன்னு தான் சொல்லணும். உயர் சாதி மாணவர்கள் தங்களை கல்வி நிறுவனங்கள்லையும் உயர் சாதியே கருதி கொண்டதுனால அங்கே போகிற ஓபிசி, வன்னியர் உள்பட, கவுண்டர் உள்பட, செட்டியார் உள்பட, முதலியார் உட்பட எந்த ஓபிசி எல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகளும் அதில் மரணம் அடைஞ்சிருக்கிறதுனால இப்போ புதிய விதிமுறைகளில் எஸ்சி எஸ்டி மட்டுமல்லாமல் ஓபிசிகளையும் இணைச்சிருக்காங்க. ஓபிசிகள் மட்டும் இல்லாமல் வெறும் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களையும் இணைச்சி
பிற ஊழியர்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும், அவங்க மேலேயும் இந்த மாதிரியான தீண்டாமைகள், சாதிய பாகுபாடுகள், மத ரீதியிலான பாகுபாடுகள் பார்க்கும்போது அவங்களும் புகார் அளிக்கலாம் அப்படின்னு ஈக்விட்டி கமிட்டி உருவாக்கணும்னு ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. அந்த கமிட்டிக்குள்ள மூத்த ஆசிரியர்கள் இருக்கணும், கல்வி நிறுவனத்தோட முதல்வர் இடம்பெறணும், பொதுமக்களும் இருக்கலாம், மாணவர்களும் இருக்கலாம், முன்னாள் மாணவர்களும் இருக்கலாம், யார் வேணால் புகார் எழுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறையையும் கொண்டு வந்திருக்காங்க. புகார் கிடைச்ச 24 மணி நேரத்துக்குள்ள குழு கூடி விவாதிக்கணும், 15 வேலை நாட்களுக்குள்ள விசாரணை முடிஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கணும், அறிக்கை சமர்ப்பித்து 7 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை யூஜிசியே இதை கண்காணிக்கும் அப்படின்னு மிக தெளிவான மிக 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 அக்கறை கொண்ட ஒரு ஒரு பரிந்துரையாக விதிமுறையாக இந்த யூஜிசியோட பரிந்துரை விதிமுறை இருக்குது. ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த யூஜிசியோட விதிமுறை வந்து இவ்வளவு தெளிவாக ஒரு கல்வி நிறுவனங்களில் சாதிக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிமுறை வர்றதே அரிதினும் அரிதான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே பல யூஜிசி விதிமுறைகளை எதிர்த்து நாமெல்லாம் கூட பதிவு போட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய அரசு கல்வி நிதியை கொடுக்காம மறுக்குது, அவங்களோட புதிய கல்விக் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கணும்னு கட்டாயப்படுத்துது. அதே போல் மருத்துவக் கல்லூரி தொடங்குறதுல எல்லாம் கூட பல கட்டுப்பாடுகள் தமிழ்நாட்டுக்கு விதிச்சாங்க. அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு யூஜிசியிலிருந்து சாதிக்கு எதிரான எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு அந்த சாதிய தீண்டாமை, அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு ஒரு விதிமுறையை, ஒரு வரையறையை கொண்டு வர்றது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுற இந்த நேரத்தில் அந்த கொண்டு வந்த விதிமுறையை ஓடோடி வந்து உச்சி நீதிமன்றம் வந்து தடை பண்ணியிருக்கு, ஸ்டே பண்ணியிருக்கு. அது வரைக்கும் 2012க்கான விதிமுறையை தொடரணும் அப்படிங்கிறது. அதில் ஒரு தெளிவான விஷயம் இல்லை, ஒரு உறுதியான நடவடிக்கை இல்லை. ஓபிசி மாணவர்கள் இடம்பெறலை. அந்த பாதிப்பு ஏற்படுத்துகிற மாணவர்கள் ஓபிசியாக இருந்தால் அந்த விதிமுறைக்குள்ளே அது வராது. அப்படி இருந்த அந்த விதிமுறையை பின்பற்றணும். இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்ட இந்த விதிமுறையை ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து தடை பண்ணியிருக்கு. எதை காரணம் காட்டி அப்படின்னா, உயர் சாதி மாணவர்கள் வந்து ஓடோடி வந்து களத்தில் இறங்கி போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. என்ன போராடுறாங்க அப்படின்னா, அவங்கள அதில் சேர்க்கலையாம். இப்போ இந்த 68 பேர் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா சொன்னோம் இல்லையா, யூஜிசி வெளியிட்ட டேட்டா. அதில் யாராவது உயர் சாதியை சேர்ந்த மாணவர்கள் இருந்திருந்தா எங்களையும் ஏன் சேர்க்கலை, நாங்களும் பாதிப்படைகிறோம் அப்படிங்கிற அந்த வாதம் சரியாக இருந்திருக்கும். எந்த பார்ப்பானாவது, எந்த பனியா வீட்டு பிள்ளையாவது, பார்ப்பன வீட்டு பிள்ளையாவது, மார்வாடி வீட்டு பிள்ளையாவது எங்கேயாவது சாதிய ஒடுக்குமுறைக்கும் தீண்டாமைக்கும், மத ஒடுக்குமுறைக்கும் தீண்டாமைக்கும், அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகி எங்கேனும் ஒரு மாணவன், இந்த உயர் சாதி வீட்டை சேர்ந்த மாணவன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான்னு ஏதாவது ஒரு தரவு இருந்தால் அவங்க கேட்குற கோரிக்கை வந்து நியாயமானதாக இருக்கும், போராடுற போராட்டம் வந்து அர்த்தமானதாக இருக்கும். ஆனால் இப்போ 3 நாள் கூட முழுசாக போராடலை, வீதிக்கு வரல. அவங்கெல்லாம் வீதிக்கு வர்றதே அரிதினும் அரிதான காட்சி. ஏன்னா அவங்கெல்லாம் உயர் சாதியை சார்ந்தவங்க, வெறுமனே பெருமையில் ஆண்ட பரம்பரை உயர் சாதின்னு பேசிக்கக்கூடிய கும்பல் கிடையாது. உண்மையான அதிகார வர்க்கமாக, அதிகார மட்டமாக, அதிகாரத்தை தன் கை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய உயர் சாதியினராக அவங்க இருக்காங்க. அப்படி இருக்க அவங்க வீதிக்கு வர்றது அரிதான விஷயம். 3 நாள் வீதிக்கு வந்துட்டாங்களே, இந்த நீதிமன்றம் பதறி போய் உடனடியாக அந்த புதிய விதிமுறைகளுக்கு வந்து தடை உத்தரவை பிறப்பிச்சிருச்சு. ஏன்னா தெளிவில்லாமல் இருக்கான். இவ்வளவு தெளிவான விதிமுறைகள் கொண்ட இந்த வரையறையை, இந்த விதிமுறையை, யூஜிசி பரிந்துரையை தெளிவில்லாமல் இருக்குது. அதனால் 2012 நீங்கள் பின்பற்றுங்கன்னு நீதிமன்றம் வந்து தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஒன்றிய அரசு பதிலளிக்கணும் அப்படிங்கன்னு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. என்ன ஒரு கொடுமை பாருங்களேன். விவசாயிகள் டெல்லியோட கடும் பனியிலையும் குளிர்லையும் நடுங்கிக்கிட்டு 2 வருடங்களை கடந்து போராடினாலும், தமிழ்நாட்டோட விவசாயிகள் தமிழ்நாட்டிலிருந்து போய் அம்மனமாக நின்று போராடினாலும், எலும்பு மண்டையோட்ட கையில் வச்சுக்கிட்டு போராடினாலும் கண்டுகொள்ளாத நீதிமன்றங்களும், நீதிமன்றத்தின் உத்தரவை ஒரு பொருட்டாவே மதிக்காத ஒன்றிய அரசும் இந்த உயர் சாதியினர் வீதிக்கு வந்துட்டாங்கன்னு அப்படி பதறி துடிக்கிறாங்கன்னா பாருங்களேன். இதே உயர் சாதியினர் தான் மண்டல் கமிஷன் ஓபிசிக்கு, இங்கே ஆண்ட பரம்பரை பேசுகிற பல சாதிகளுக்கு இடஒதுக்கீடு மண்டல் பரிந்துரையின் மூலமாக கிடைச்சிச்சின்னு அன்னைக்கு வீதிக்கு வந்தான். அன்னைக்கு வீதிக்கு வந்தவன் மறுபடியும் பல ஆண்டுகள் கழித்து, கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அத்திப்பூத்தார் போல வீதிக்கு வந்திருக்கான். எதுக்கு வீதிக்கு வந்திருக்கான்னா, அவன் அன்னைக்கு வீதிக்கு வந்ததும் ஓபிசிகளுக்கு எதிராக,
நமக்கு படிப்புலையும் வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை கிடைச்சிருதே, இல்லை நான் முன்னுரிமைங்கிறத தாண்டி நாம் படிக்க வந்துட்டோமே அப்படிங்கிறது காரணம் காட்டியும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் போதும், அதே போல் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்வி நிறுவனங்கள் படிக்கிற இடத்துல போய் சாதிய பாகுபாடால் பாதிக்கப்பட்டு செத்து போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக ஒரு விதிமுறையை கொண்டு வந்தா, ஒரு வரையறையை வகுத்தா, அதை எதிர்த்து உயர் சாதி வீட்டு பிள்ளைங்க வந்து வீதிக்கு வரான். அதை கண்டு பதறி போன நீதிமன்றம் தடை உத்தரவை விதிக்குதுன்னா, இந்த இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுற சட்டங்களும் திட்டங்களும் அரசு கட்டமைப்பும் அரசு எந்திரமும் யாருக்கானதாக இருக்குது அப்படின்னு இதை விட எளிமையாக உங்களால் இந்த தலைமுறையினால் புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். விவசாய போராட்டங்கள் வருடக்கணக்கில் நடந்தாலும் கண்டுக்காத அரசும் அரசு எந்திரமும் நீதிமன்றமும் 3 நாள் கூட முழுசாக கடக்காத இந்த உயர் சாதி வீட்டு பிள்ளைகளோட சும்மா ஒரு ஒன்று கூடலுக்கு இவ்வளவு பதட்டம் அடையுது அப்படிங்கிறத மக்கள் இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக உணர ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துங்க. அதுக்கடுத்த விஷயம், ரெண்டாவதாக நம்ம சாதி தலைவர்களான சீமானும் அன்புமணியும் அமைதி காத்துட்டாங்க அப்படின்னு. இவங்க யார்? இப்போது பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு யூஜிசி கட்டுப்பாட்டில் இருக்கோ கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கோ, அதாவது அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதோ இல்லை இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுதோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஒன்றிய அரசில் பாஜக தான் இருக்குது, ஒன்றிய ஆளும் அரசாக பாஜக இருக்குது. அதனை இந்த சம்பவங்கள்லாம் அந்த 2012 சட்டத்திட்டங்கள் போதாமையாக இருக்குன்னு ரோஹித் வெமுலா உள்பட பல்வேறு மாணவர்களோட 68 மாணவர்களோட சூசைடெல்லாம் கணக்குகள் கொண்டு ஒரு புதிய விதிமுறை வந்து உருவாக்கப்படுது. அதை எதிர்த்து பாஜக ஆளுகின்ற அரசாக இருக்குது. பாஜகவோட மாணவர் பிரிவான ஏபிவிபி வந்து களத்துக்கு வரான், உயர் சாதியை கூட்டிட்டு களத்துக்கு வரான், ரோட்டுக்கு வரான். உடனே உச்ச நீதிமன்றம் வந்து பதறிப்போது தடை விதிக்குது. இங்கே அதே பாஜக கூட்டணியில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் வெறும் அறிக்கையை மட்டும், வெறும் ட்வீட் மட்டும் போட்டுட்டு வாய் மூடி மௌனியாக இருக்கார். யார் முதல்ல களத்துக்கு வரணும்? நாங்கள் 87லேருந்து வன்னிய மக்களுக்காக தான் ஓயாமல் உழைச்சி ஓடா தேஞ்சு போகணும், சோறு தண்ணி இல்லாமல் காத்துக்கிட்டு கிடக்கும் அப்படின்னா, அன்னைக்கு 78 மண்டல் கமிஷன் பரிந்துரை, ஆண்டு சரியாக தெரியல, மண்டல் கமிஷன் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டப்ப வீதிக்கு வந்ததும் உயர்சாதி பார்ப்பனர்கள் தான். அப்போவும் பாஜக உயர்சாதியினர் சார்ந்த பாஜக ஆதரவு வந்து அந்த ஓபிசிகளுக்கு எதிராக தான் இருந்துச்சு. ஓபிசிகளை எதிர்த்து தான் அவன் போராட்டம் பண்ணான், யாத்திரை போனான், அத்தனையும் பண்ணான். அந்த பாஜகவோட கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக கூட்டணியில் கூடி குழாவிக்கிட்டு இருக்கு பாமகவும் அன்புமணி. மிகப்பெரிய துரோகத்தை, இவங்க திமுக தான் பெரிய துரோகி, வன்னியர்களுக்கு யார் தெரியுமா பெரிய துரோகம் பண்ணா, யார் தெரியுமா நம்ம மாங்காவை நசுக்கி போட்டா அப்படின்னு அன்புமணி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது திமுகவை. ஆனால் தொடர்ந்து வெறும் வன்னிய மக்களுக்கு இல்லை, ஒட்டுமொத்த ஓபிசிகளுக்குமே வந்து துரோகம் பண்ணது யாருன்னா பாஜகவும், உயர் சாதி தங்களை உயர் சாதியாக கருதிக்கிட்டு இருக்கிற அதிகாரங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற அவங்களும் தான். அவங்களோட தான் கூடி கும்மி அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி வெறும் அறிக்கையை மட்டும் விட்டுட்டு களத்தில் வீதியில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து முன்னெடுத்திருக்க வேண்டிய கடமை அன்புமணிக்கு இருக்குது. இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பும் ஓபிசி எம்பிசிக்கான உள்ளிடஒதுக்கீடும் பேசுகிற அன்புமணி அந்த நோக்கமும் கோரிக்கையும் உண்மை அப்படின்னா, இந்த விஷயத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க போனால் அவ்வளவு தூரம் படிக்க போகிறதே பெரிய விஷயம். அங்கே போய் சாதி பாகுபாட்டால் தற்கொலை பண்ணிக்கிட்டு வருவான் அப்படின்னா, அதை எதிர்த்து முதல்ல வீதிக்கு வந்திருக்க வேண்டிய கடமை வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு இருந்திருக்கு. மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாடு தழுவிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டியது அன்புமணி. ஏம்பா நீதிமன்றம் சொல்லிருச்சு, அதை தாண்டி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் நீதிக்கு கட்டுப்பட்டவர், நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னா, அதே நீதிமன்றம் தான் தடை பண்ணி வச்சிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை. அதை எதிர்த்து பல கூட்டங்களையும் போராட்டங்களையும் பொதுக்கூட்டத்தையும் அனைத்து கட்சியும் ஒன்றிணைக்க உங்களால் முடியும் அப்படின்னா, சாதி வெறியர்கள்லாம் ஒன்றிணைச்சு ஒரு மேடை ஏற்றினீங்கள, இதுக்கு கூப்பிட்டு பாருங்களேன், ஒருத்தன் வருவானா அவங்க பின்னாடி? ஒரே ஒருத்தன் வருவானா? அத்தனை சாதி வெறியர்களையும் எவனையும் ஜிகின்ட்டு கூப்பிட்டு வச்சு மேடை ஏற்றினீங்களே, இதுக்கு கூப்பிட்டு பாருங்கள், பாஜகக்கார மேடை ஏறுவானா? பாஜகவோட ஏபிவிபி அமைப்பு, இந்த மாணவர் அமைப்பு தானே இதை மிக தீவிரமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. அவன் உங்கள் மேடை ஏறி ஓபிசிக்கு ஆதரவான ஒரு திட்டத்தை பரிந்துரையை எதிர்ப்பதா நாங்கள் கடுமையாக கண்டிப்போம், நடமாட விட மாட்டோம் ஏபிவிபி அமைப்பினர் அப்படின்னு பாஜகக்காரன் பேசுவானா? ஏன்னா பண்ணுறதே அவன். உங்கள் மேடை ஏறுவானா? அப்படி ஒரு மேடைக்கு ஏறுவானா? அவன் மேடை ஏறது இருக்கட்டும், உங்களுக்கு மேடை அமைக்க துணிவு இருக்கா, துப்பு இருக்கா, துணிச்சல் இருக்கா? தொடை நடுங்கி அன்புமணி நம்ம பதிவு பண்ணுறோம் இங்கே. தொடை நடுங்கி அன்புமணி, தொடை நடுங்கி பயந்தாங்கோலி.
ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க துப்பில்லை. ஓபிசிக்கு எதிராக, வன்னியர்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அநியாயமான அக்கிரமமான ஒரு செயல்பாடை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டணியில் வெக்கமே இல்லாமல் போய் சேர்ந்துக்கிட்டு வெறும் வெறும் ட்வீட் மட்டும் போட்டுட்டு தங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்கள்லாம் உண்மையான பாஜகவை விடவும் மிகப்பெரிய வன்னிய மக்களுக்கான துரோகி யாருன்னா அன்புமணி தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டிப்பாக அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு ஜாதி வெறியனான ஜாதி கட்சி தலைவனான சீமான், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அன்புமணிக்கிட்டேருந்து ஒரு ட்வீட்டாவது வந்துருந்துச்சு. ஆனால் இந்த பொம்பளை பொறுக்கி இனந்துரோகிக்கிட்டேருந்து ஜாதி வெறியன்கிட்டேருந்து அந்த ட்வீட் கூட கிடையாது. யாராவது சோஷியல் மீடியாவில் சின்ன பசங்க நிறைய பேசும்படியான ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா தான் அதுக்கு ட்வீட் கூட போடுவான் இந்த பொம்பளை பொறுக்கி. இல்லைனா அதை என்னன்னு கூட மதிக்க மாட்டான். இல்லைனா போகிற போக்கில் எங்கேயாவது ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் பேரில் சீமானோட அல்லக்கைகள் வந்து ஏதாவது கேள்வியை கேட்டுச்சு அப்படின்னா அதுக்கு காய்ச்சி பூச்சின்னு ஃபிக்ஸும் அந்த மாதிரி என்ன திருமா சொன்ன மாதிரி ஃபிக்ஸும் அந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு போயிடுவான். அதுக்கான என்ன பதில் என்ன ஏதுன்னே அவனுக்கு தெரியாது. அதை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தற்குறியிலையும் 1ஆம் நம்பர் தற்குறிவன். அதுக்கப்புறம் நம்ம கொள்கை எதிரி விஜய் ஒன்றும் கிடையாது. இந்த விஜய்ங்கிறத லிஸ்ட்டில் சேர்க்குறதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே ஜாதி தலைவர்கள்கிட்டையும் இல்லை, தான் பெரிய பருப்புன்னு சொல்லிக்கிறவங்ககிட்டையும் இல்லை, இந்த பொம்பளை பொறுக்கிக்கிட்டையும் இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. எவ்வளோ பெரிய மிக மோசமான சட்டம், மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம். இந்நேரத்துக்கு வீதிக்கு இறங்கி தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருக்கணும். பாஜக கூட்டணியை விட்டு அன்புமணி வெளியேறி இருக்கணும். வெக்கங்கட்டத்தனமாக தொடை நடுங்கி அன்புமணி அங்கே போய் ஒட்டிக்கிட்டது இல்லாமல் இந்த மக்களோட உரிமையை பேசாமல் நீ அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கட்சி தூக்கி வீசிட்டு போக வேண்டியது தானே. இதில் அப்பான் மகன் பிரச்சனை வேறு. இப்படி ஒட்டு மொத்தமாக பாஜக கும்பல் வந்து மாணவர்களுக்கு துரோகம் விளைச்சிக்கிட்டு இருக்கு, குறிப்பாக ஓபிசிகளுக்கு துரோகம் விளைவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் உணரணும். சமகாலத்தில் சாதி எவ்வளவு இறுக்கமாக இருக்குது, ஜாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டா இங்கே ஜாதி ஒளிஞ்சிரும்னு பல புத்திசாலிகள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள. இங்கே கல்வி நிறுவனங்களில் அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஓபிசிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவனை எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு பேசுகிற இடத்துல ஜாதி சர்டிஃபிகேட்டே பொருட்படுத்தாமல் வீதிக்கு வரான். அவன் ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு வரான் வீதிக்கு. எந்த காரணம் கொண்டு அவன் வீதிக்கு வரான்? உங்களை பாதுகாக்கணும், நீ படிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அது கூடாது அப்படின்னு வீதிக்கு வரான். மண்டல் கமிஷன் அமல்படுத்தின காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நிலை. உங்களை காப்பாற்றுறேன், உங்களுக்கான ஆபத் பாண்டவன் நான் தான் அப்படின்னு சொல்கிற எவனும் இதுக்காக வீதிக்கு வரல அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். சாதி தலைவனாக உங்ககிட்ட எவனாவது வந்தால் செருப்பு கழட்டி அடிங்க அப்படிங்கிறத மீண்டும் பதிவு பண்ணி முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.